வெல்கம் டு புதிய விடியல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் எத்தனைங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் மொத்தம் 15 மாநகராட்சிகள், அதாவது 2020 வரைக்கும் 15 மாநகராட்சிகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மாநகராட்சி வந்து எப்படி உருவாகுன்னு பார்த்திங்கன்னா, மக்கள் தொகை மற்றும் வரி வருவாயின் அடிப்படையில் வந்து நகராட்சிகள் வந்து மாநகராட்சியாக வந்து தரம் உயர்த்தப்படுகின்றன. இதில் முதலாவது மாநகராட்சி பார்த்திங்கன்னா சென்னை வந்து 1688 வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சென்னை மாநகராட்சி தான் வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சியும் சென்னை தான். இரண்டாவது வந்து மதுரை. இது வந்து 1971 வந்து உருவாக்கப்பட்டது. மூன்றாவது வந்து கோயம்புத்தூர். இது வந்து 1981 கோயம்புத்தூர் மாநகராட்சி வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி, நான்காவது வந்து திருச்சிராப்பள்ளி. இது வந்து 1994 உருவாக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது மாநகராட்சி வந்து சேலம். இது வந்து 1994 இது உருவாக்கப்பட்டுள்ளது. ஆறாவது மாநகராட்சின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. இது வந்து 1994 உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது 1994 வந்து 3 மாநகராட்சி உருவாக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி. இது 3 வந்து 1994 உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள். சரிங்களா? அடுத்த வந்து 7வது மாநகராட்சி வந்து திருப்பூர். இது வந்து 2008 உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 8வது மாநகராட்சின்னு பார்த்திங்கன்னா வேலூர். இதுவும் வந்து 2008 வந்து உருவாக்கப்பட்டது. 9வது மாநகராட்சி வந்து ஈரோடு. இதுவும் 2008 உருவாக்கப்பட்டது. 10வது வந்து தூத்துக்குடி. இதுவும் 2008 உருவாக்கப்பட்டது. 1994 எப்படி 3 மாநகராட்சி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி வந்து 2008 வந்து 4 மாநகராட்சிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. திருப்பூர், வேலூர், ஈரோடு, தூத்துக்குடி ஆகிய 4 மாநகராட்சிகள் வந்து 2008 உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது 11வது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்து 2014 உருவாக்கியிருக்காங்க. அதே 2014 வந்து 12வது மாநகராட்சியாக திண்டுக்கல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 2014 வந்து உருவாக்கப்பட்ட 2 மாநகராட்சிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திண்டுக்கல். சரிங்களா? அடுத்த வந்து 2019 வந்து 3 மாநகராட்சிகள் உருவாக்கியிருக்காங்க. அது வந்து 14வது நாகர்கோவில் 2019. அடுத்து 14வது வந்து ஓசூர் 2019. 15வது வந்து ஆவடி 2019. சரிங்களா? இந்த 15 மாநகராட்சியில் வந்து சென்னை மாநகராட்சி தான் வந்து அதிகமான மக்கள் தொகை மற்றும் அதிகமான வரி வருவாய் ரெண்டையும் கொண்டு அமைந்துள்ள மாநகராட்சின்னு பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி தான். இதுக்கு அடுத்தபடியாக வந்து வரி வருவாயில் வந்து அதிகமான வரி வருவாய் கொண்ட மாநகராட்சின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் திருச்சியை வந்து சொல்லலாம். முதல் 3 இடங்களில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய 3 மாநகராட்சிகள் தான் வந்து வரி வருவாயில் வந்து முதல் 3 இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த வரி வருவாயில் வந்து கடைசி இடத்தை பிடிச்ச மாநகராட்சின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சியை வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.